வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போக முடியும். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் த காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு அதோட மெயின் அப்ஜெக்டிவாக என்னவாக இருக்கும்? ஒன்று ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதா இருக்கும், இல்லைன்னா காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதா இருக்கும். அந்த காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த எல்பிபியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்காக எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஆப்டிமைஸ் த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்காக இந்த எல்பிபியை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஒரு 2 வேர்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லீனியர் அப்படின்றது எதை நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மல்டிபிள் வேரியபிள்ஸ். அந்த வேர்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு வேர்டு எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு செலக்டிங் த பெஸ்ட் சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கிது அப்படின்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ காம்போனன்ட்ஸ் என்ன? இதில் 4 ஸ்டெப் இருக்குது. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு 4 ஸ்டெப். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் வேரியபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க. டு ஐடென்டிஃபை த ஃபஸ்ட்டு டிசிஷன் வேரியபிள் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன? டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் ஆர் மினிமைஸ் த காஸ்ட். 2 டைப்பில் என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இந்த நம்ம மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் ஒரு மினிமைஸ் த காஸ்ட்டை நம்ம அவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ண முடியாது ஒரு பிஸ்னஸில். அதுக்கு சில கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் நெகட்டிவிட்டி. இந்த நான் நெகட்டிவிட்டி அப்படின்றது நம்மளுக்கு த வேரியபிள் வேல்யூ ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் 0. ஒன்று 0வாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். என்னவா இருக்கக்கூடாது, இட் ஷுட் நாட் பி அ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சம்மை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், K Limited produces sells 2 different types of products under the brand name black and white. K Limited அப்படின்றவங்க 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா black and white. The profit per unit on these product is ₹50 and ₹40 respectively. அதோட ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் பிளாக்கோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, ₹50. அண்ட் ப்ராடக்ட் ஒயிட்டோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹40. போத் த ப்ராடக்ட் எம்ப்ளாய்டு த சேம். 2 ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு ஒரே சேம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் தான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் விச் ஹாஸ் ஃபிக்ஸட் த டோட்டல் கெப்பாசிட்டி 50,000 men hours. இதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? இந்த பிளாக்கும் ஒயிட்டும் டோட்டலாக 50,000 men hours-ல் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. As per the estimates, the marketing research department of K Limited, there is a market demand for 8,000 units of black and 10,000 units of white. K Limited ப்ராடக்ட் கம்பெனி மார்க்கெட்டில் டிமாண்டை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு எவ்வளோ மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 யூனிட்ஸ் மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. அண்ட் ஒயிட்டுக்கு 10,000 மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. விச் இஸ் சப்ஜெக்ட் டு ஓவரால் டிமாண்ட் என்னது, பிளாக்குக்கு 8,000 யூனிட்ஸ் அண்ட் ஒயிட்டுக்கு 10,000 யூனிட்ஸ். ஓகேவா? த ப்ராடக்ட் கேன் பி சோல்ட் இன் மெனி பாசிபிள் காம்பினேஷன். இதை அந்த அவங்க டிமாண்டுக்கு ஏற்றது மாதிரி அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து, இட் டேக்ஸ் 3 hours டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் பிளாக்.
3 hours to produce 1 unit of black. பிளாக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுது? ஒரு யூனிட் ஆஃப் பிளாக்கை ரெடி பண்ண 3 hours தேவைப்படுது. அண்ட் 1 unit of 2 hours to produce 1 unit of white. ஒரு யூனிட் ஆஃப் ஒயிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது? 2 hours. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்முலேட் மாடல் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் எல்பிபியை வந்து நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாடல் தான், சரிங்களா? ஈக்குவேஷன் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி பார்த்ததில் இது நம்மளுக்கு ஈக்குவேஷன் மாடல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சம் எப்படி இருக்கணும்? மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் ஈக்குவல் டு z ஈக்குவல் டு cx1 c1 x1 plus c2 x2 plus cn and xn அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த சம்மை முதல்ல நம்ம வந்து ஒரு பெரிய சம்மா இருக்கு இல்லையா? இந்த இவ்வளோ தூரம் நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சம்மா கன்வெர்ட் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த சம்மை வந்து இன்னும் ஈஸியர் ஆக்குறேன். எப்படின்னா, ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து ஈஸியாக வந்து எல்பிபி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அது எப்படி மேம் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், the profit per unit on these product rupees எவ்வளவு? 50 and 40 ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராடக்டோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? பிளாக்குக்கு வந்து ₹50, ஒயிட்டுக்கு வந்து 40. ஸோ நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ப்ராடக்ட் பிளாக்குக்கு 40, ஒயிட்டுக்கு 50 and 40. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, which has the fixed total capacity 50,000 men hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து 50,000 men hours. அது வந்து நம்ம டைம் ரெக்வயர்டில் வந்து போட்டுக்கலாம். இந்த எஸ்டிமேட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் K Limited, there is a market demand for 8,000 units of black and 10,000 units of white அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் டிமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் பிளாக்குக்கு வந்து 8,000 யூனிட்ஸு, ஒயிட்டுக்கு 10,000 யூனிட்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா? டேக்ஸ் 3 hours to produce 1 unit of black and 2 hours to take 1 unit of white அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக்கை ரெடி பண்ண எவ்வளோ நேரம் தேவைப்படுது? நம்மளுக்கு 3 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட்டை ரெடி பண்ண 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கு டிமாண்ட் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 50,000 men hours. அந்த டைம் ரெக்வயர்ஸ் ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? ஸோ 50,000 men hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம இவ்வளோ பெரிய சம்மை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது மேண்டேட்டரி கிடையாது. நான் எதுக்காக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்? இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து சம்மில் வந்து போடணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்மளுக்கு சம்முக்குள்ளே போவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஈக்குவேஷன், ஒரு மாடல் என்னவா இருக்கணும், ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும். நம்ம காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? 4 காம்போனன்ட்ஸ். என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? டு ஐடென்டிஃபை த டிசிஷன் வேரியபிள் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்டு வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ், ஃபோர்த் வந்து நான் நெகட்டிவ். இந்த 4 ஸ்டெப்பை தான் நம்ம வந்து இந்த சம்மில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டிசிஷன் வேரியபிள் என்ன?
இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல டிசிஷன் வேரியபிள். ஸோ 2 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து 2 ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம 2 ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட்டா இல்லை மினிமைசேஷன் காஸ்ட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பாருங்கள், சம்மில் மேக்ஸிமைசேஷன் சம்மு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட் தான். அப்போ நம்மளுக்கு என்னது, செகண்ட் ஸ்டெப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ஸோ நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், மேக்ஸிமைசேஷன் இஜட் ஈக்குவல் டு C1 x1 plus C2 x2 dot Cn xn இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு இப்போ சம்மில் 2 நம்பர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமைஸ் இஜட் ஈக்குவல் டு என்னது, C1க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட்டு, நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்களோ அதை வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த C1 அப்படின்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா ப்ராடக்ட்டு பிளாக்கு, C2 அப்படின்றது ப்ராடக்ட் ஒயிட். சரிங்களா? நம்ம வந்து X1 அப்படின்றது ப்ராடக்ட் ஒயிட்டு, X2 அப்படின்றது ப்ராடக்ட் ஒயிட். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை முதல்ல நம்ம எழுதிக்குவோம். சரியா? லெட் X1 ஈக்குவல் டு, நம்ம X1 என்னவா எடுக்கிறோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் produced product black. சரிங்களா? பிளாக்கை நம்ம என்னவா எடுக்கிறோம், X1 எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், X2 எதை எடுக்க போகிறோம், 2 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒன்று பிளாக் இன்னொன்று ஒயிட்டுன்னு. அப்போ X2 என்னவா எடுக்க போகிறோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் produced of product white. சரிங்களா? அப்போ ப்ராடக்ட் பிளாக்கை வந்து நம்ம X1ஆகவும் ப்ராடக்ட் ஒயிட்டை நம்ம X2ஆகவும் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே மேக்ஸிமைசேஷன் என்ன அப்படின்றத நம்மளால் எழுத முடியுமா? ஸோ பாருங்கள், மேக்ஸிமைசேஷன் இஜட் ஈக்குவல் டு, நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னது நம்மளுக்கு C1 என்னது, நம்பர் என்ன, ப்ராஃபிட் என்னது, ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் இல்லையா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ ஃபார் பிளாக்குக்கு 50. ஸோ 50 அந்த பிளாக்கை நம்ம என்னவா எடுக்கிறோம், X1 எடுக்கிறோம். ப்ளஸ் ஒயிட்டுக்கு எவ்வளோனது 40, அந்த 40யை நம்ம என்னவா எடுக்கிறோம், X2, that means white. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும், constraint subject to என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, subject to or constraints. சரிங்களா? என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்கெல்லாம் நம்மளுக்கு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைமுக்கு கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் டிமாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. டைமுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் பிளாக் 3 ஹவர்ஸ் எடுக்குது ஒரு யூனிட் ஆஃப் பிளாக் ரெடி பண்ண, அண்ட் 2 ஹவர்ஸ் வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஒயிட்டை ரெடி பண்ண எடுக்குது. டோட்டலாக மென் ஹவர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 50,000 மென் ஹவர்ஸ் இருக்குது. ஸோ சரிங்களா? இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். 3 hours for black plus 2 hours for white. இது வந்து எவ்வளோ தாண்டி மேக்ஸிமம் 50,000 யூனிட்ஸு, 50,000 மென் ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 50,000 மணி நேரம் மேக்ஸிமம் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் 50,000, அதை விடவும் கம்மியாகவும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன சிம்பிள் நம்ம போடுவோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டா இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு. ஒன்று 50,000 யூனிட்ஸ் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது பாருங்கள், மார்க்கெட் டிமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் பிளாக்குக்கு என்னது 8,000 யூனிட்ஸ் அண்ட் ஒயிட்டுக்கு 10,000 யூனிட்ஸு. ஸோ பிளாக்குக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்கெட் டிமாண்ட் என்ன இருக்குது, பிளாக்கை நம்ம என்னவா எடுக்கிறோம், X1. மேக்ஸிமம் மார்க்கெட் டிமாண்ட் என்னது 8,000. சரிங்களா? X1
மேக்ஸிமம் அது வந்து 8000 யூனிட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து டிமாண்டாக இருக்குது. அடுத்து X2 தட் மீன்ஸ் ஒயிட்டுக்கு எவ்வளோ இருக்குது 10,000 யூனிட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம தேர்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் என்னது? நான் நெகட்டிவ் வேரியபிள். நான் நெகட்டிவ் என்னது? ஒன்று ப்ராடக்ட் X1 அண்ட் X2 என்னவா இருக்கலாம்? ஜீரோவாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரேட்டர் தான் ஆர் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜீரோவாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ X1, X2 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்பிபி வந்து ஃபார்முலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் பேஷனிங் லிசனிங்.